The area of a trapezium is 828 square centimeter. So முதல்ல நம்ம என்ன பண்ணலாம், ஒரு trapezium வரையலாம். trapeziumல இது ரெண்டும் என்னது parallel sides. அப்புறம் இப்ப நான் இது ரெண்டும் என்னது non parallel sides. இப்போ இது ABCD அப்படின்றது ஒரு trapezium நம்ம மார்க் பண்ணலாம். இதுல பார்த்தோம்னா ABயும் CDயும் parallelனா என்னது எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டா அது போயிட்டே இருக்கும். இப்போ நம்ம இதை எக்ஸ்டெண்ட் பண்ணா எங்க ஆயிடும், இது ரெண்டுத்தையும் எக்ஸ்டெண்ட் பண்ணா ஒரு இடத்துல மீட் ஆயிடும். அப்போ நம்ம எதை என்ன சொல்லுவோம், நான் பேரலல் சைட்ஸ்ன்னு சொல்லுவோம். இப்போ என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஏரியா ஆஃப் ட்ரெபீசியம் இஸ் ஈக்குவல் டு 828 ஸ்கொயர் சென்டிமீட்டர். இஃப் த லென்த் ஆஃப் த பேரலல் சைடு என்ன கொடுத்துருக்காங்க, ஒரு சைடு வந்து 19.6. ஸோ இது பெருசா இருக்கிறதுனால நம்ம இது போட்டுக்கலாம். ஒரு சைடு என்ன கொடுத்துருக்காங்க 19.6 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க, இன்னொரு சைடு என்ன கொடுத்துருக்காங்க 16.4 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. ஃபைண்ட் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் தெம். அப்போ நம்ம இது என்ன கண்டுபிடிக்கணும், இது ரெண்டுத்துக்கும் உள்ள டிஸ்டன்ஸ். அப்படின்னா என்ன கண்டுபிடிக்கணும், ஹைட் கண்டுபிடிக்கணும். கிளியர்? வாட் we have to find, we have to find height. இப்போ ஏரியா ஆஃப் த பேரலோகிராம் ஃபார்முலா என்ன பார்த்தீங்கன்னா, ஏரியா ஆஃப் த பேரலோகிராம் இஸ் ஈக்குவல் டு half into height multiplied by A plus B. A plus B. இங்க A and B are what? A and B are parallel sides. ஓகேவா? A and B are parallel sides. இப்போ நம்ம இது A ன்னு எடுத்துக்கலாம், இதை நம்ம என்ன எடுத்துக்கலாம், B ன்னு எடுத்துக்கலாம். That is equal to 828 square centimeter. இப்போ half into நமக்கு height தெரியாது. A பார்த்தீங்கன்னா எவ்வளோ 19.6 plus 16.4, that is equal to 828 square centimeter. இது 19.6 plus 16.4 சென்டிமீட்டர். பிளஸ்ல இருக்கிறதுனால ரெண்டுமே சென்டிமீட்டர்ல இருக்கிறதா நம்ம ஆட் பண்றோம். இப்போ நம்ம 19.6ம் 16.4ம் ஆட் பண்ணா என்ன வரும், 0 ரிமைண்டர் 1 10 16 ரிமைண்டர் 1 எவ்வளவு வரும் 36. So half into h into இங்க என்ன வரும் 36 centimeter. That is equal to 828 square centimeter. இப்போ நம்ம என்ன பண்ணலாம், இதையும் கேன்சல் பண்ணலாம். பார்த்தீங்கன்னா இந்த 2வையும் இங்க 19.6லாம் கேன்சல் பண்ண முடியாது, இங்க பிளஸ்ல இருக்கும்போது கேன்சல் பண்ண முடியாது. ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிட்டு கேன்சல் பண்ணலாம். ஸோ 1 2 is 2, இங்க என்ன வரும் 1 2 is 2 ரிமைண்டர் 1 16. ஸோ 8 2s are 16. அப்போ நமக்கு என்ன வருது பார்த்தீங்கன்னா h into 18 சென்டிமீட்டர் இஸ் ஈக்குவல் டு 828. ஸ்கொயர் சென்டிமீட்டர் தான் என்னது, சென்டிமீட்டர் மல்டிப்ளைட் பை சென்டிமீட்டர் தான் ஸ்கொயர் சென்டிமீட்டர். அப்போ h இஸ் ஈக்குவல் டு 828 by 18. இங்க என்ன வரும், சென்டிமீட்டர் மல்டிப்ளைட் பை சென்டிமீட்டர், இங்க என்ன வரும், இங்க 18 சென்டிமீட்டர். இப்போ இந்த சென்டிமீட்டர் கேன்சல் ஆயிடும். ஹைட்ரஜனோட ஹைட்டோட வேல்யூ என்னவா இருக்கும், சென்டிமீட்டர்ல தான் இருக்கும். இப்போ நம்ம டிவைட் பண்ணி பார்க்கலாம். 828 divided by 18. பார்க்கலாமா? இங்க 4 8 4s are என்னது 32 ரிமைண்டர் 3 1 4 is 4, இங்க என்ன வரும் 72, இங்க 0, இங்க 1, இங்க 8. இப்போ பார்த்தீங்கன்னா 6 8s are 48 ரிமைண்டர் 4 1 6 is 6 10. So what is the answer? H is equal to, height is equal to 46. இங்க சென்டிமீட்டர் மட்டும் இருக்கு, சென்டிமீட்டர். So this is equal to 46 centimeter.